செய்திகள். மழலையர் வகுப்புகள் முதல் 12ஆம் வகுப்பு வரை ஆன்லைனில் பாடம் நடத்தலாம் என மகாராஷ்டிரா அரசு உத்தரவு. லடாக்கில் இருந்து சீனா முழுமையாக படைகளை விலகும் என்று எதிர்பார்க்கிறோம் என அனுராக் ஸ்ரீவஸ்தவா பேட்டி. ஆந்திர மாநிலத்தில் ஒரே வண்டியில் எடுத்துச் செல்லப்பட்ட 4275 மது பாட்டில்கள் பறிமுதல். ஈரான் பயணிகள் விமானத்தின் அருகில் பறந்த அமெரிக்க போர் விமானத்தால் பயணிகள் காயமடைந்துள்ளனர் என ஈரான் குற்றச்சாட்டு. வணக்கம். விரிவான செய்திகள். இந்தியாவில் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 12,87,945 உயர்ந்துள்ளது என்று சுகாதாரத்துறை தகவல் வெளியிட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்த வண்ணமே உள்ளது. இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 12,87,945 உயர்ந்துள்ளது. 8,17,209 பேர் குணமடைந்து வீடு திரும்பிய நிலையில் 4,40,135 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரோனாவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 28,861 இருந்து 30,601 உயர்வடைந்து உள்ளது. மகாராஷ்டிராவில் 3,47,502 பேரும், தமிழகத்தில் 1,92,964 பேரும், உத்தரப்பிரதேசத்தில் 58,104 பேரும், தெலுங்கானாவில் 50,826 பேரும், கர்நாடகாவில் 80,863 பேரும், குஜராத்தில் 52,477 பேரும், டெல்லியில் 1,27,364 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாட்டிலேயே கொரோனாவால் மகாராஷ்டிரா தான் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த கொடிய வைரஸ் பரவல் காரணமாக பள்ளி, கல்லூரிகள் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்கள் திறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஜூலை 15ஆம் தேதி முதல் புதிய கல்வி ஆண்டு தொடங்கும் என்று மாநில அரசு அறிவித்தது. கொரோனா பரவல் குறைவாக உள்ள இடங்களில் பள்ளிகளை திறப்பது தொடர்பாக அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் முடிவு செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தொடர்ந்து மாநிலத்தில் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் பள்ளிகளை திறக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதை கருத்தில் கொண்டு 3ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்புகளுக்கு நடப்பு கல்வி ஆண்டுக்கான பாடங்களை ஆன்லைன் மூலம் நடத்த மராட்டிய அரசு கடந்த மாதம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதில் மழலையர் மற்றும் 1 மற்றும் 2ஆம் வகுப்புகளுக்கு ஆன்லைன் மூலம் பாடங்கள் நடத்த அனுமதி அளிக்கப்படவில்லை. இந்த நிலையில் ஆன்லைன் வகுப்புகள் தொடர்பாக மராட்டிய அரசு புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. இது குறித்து மாநில பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வர்ஷா காய்க்வாட் கூறிய போது, தற்போது மழலையர் முதல் 12ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலம் பாடங்களை நடத்த அனுமதி அளித்து உத்தரவிடப்பட்டது. அதன்படி மழலையர் மாணவர்களுக்கு திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினசரி 30 நிமிடங்கள் வகுப்புகளை நடத்தலாம். அதில் ஆசிரியர்கள் மாணவர்களின் பெற்றோர்களுடன் உரையாடுவார்கள். 1 மற்றும் 2ஆம் வகுப்புகளுக்கு 30 நிமிடங்களில் 2 வகுப்புகளை நடத்த வேண்டும். இதில் முதல் 15 நிமிடம் ஆசிரியர்கள் மாணவர்களின் பெற்றோரிடம் பாடங்கள் தொடர்பாக உரையாடுவார்கள். 2வது 15 நிமிடம் மாணவர்களுக்கு பாடங்கள் கற்பிப்பார்கள். 3ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் 45 நிமிடங்கள் 2 வகுப்புகள் நடைபெறும். 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்புகளுக்கு ஒவ்வொரு நாளும் 45 நிமிடங்களுக்கு 4 வகுப்புகள் நடைபெறும் என்று அவர் கூறினார். சச்சின் பைலட் மற்றும் ஆதரவு எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுக்க தடை விதித்து ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காங்கிரஸ் ஆட்சி செய்யும் ராஜஸ்தான் மாநிலத்தில் முதல்வர் அசோக் கெலாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து சச்சின் பைலட் போர்க்கொடி தூக்கினார். இதனால் அவரது துணை முதல்வர் மற்றும் மாநில காங்கிரஸ் தலைவர் பதவி பறிக்கப்பட்டது. தொடர்ந்து சச்சின் பைலட் மற்றும் அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள் 18 பேரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என காங்கிரஸ் கொறடா அளித்த புகாரின் பேரில் 19 பேருக்கு விளக்கம் கேட்டு சபாநாயகர் நோட்டீஸ் அனுப்பினார். இதனை எதிர்த்து அவர்கள் 19 பேரும் ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இதனை விசாரித்த நீதிமன்றம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தடை விதித்தது. இந்த வழக்கு கடந்த 21ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது வரும் 24ஆம் தேதி வரை சச்சின் பைலட் மற்றும்
அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என சபாநாயகருக்கு உத்தரவிட்டது. இந்த நிலையில் இவ்வழக்கை இன்று விசாரித்த நீதிபதிகள் சச்சின் பைலட் மற்றும் ஆதரவு எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுக்க தடை விதித்தனர். மேலும் இவ்விவகாரத்தில் தற்போதைய நிலையை தொடர வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர். சபாநாயகரின் மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் வரும் திங்கட்கிழமை நடைபெறுகிறது. இதில் மத்திய அரசையும் எதிர் மனுதாரராக சேர்க்க உத்தரவிடப்பட்டுள்ளது. லடாக்கில் சீனாவின் அத்துமீறலை தொடர்ந்து கடந்த 5ஆம் தேதி இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலும் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யியும் தொலைபேசி மூலம் 2 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதில் ஏற்பட்ட உடன்பாட்டின்படி மறுநாள் 6ஆம் தேதி இரு நாட்டு படைகளும் பின்வாங்க தொடங்கின. இரு நாட்டு சிறப்பு பிரதிநிதிகளாக செயல்பட்ட அவர்களது பேச்சுவார்த்தையை சுட்டிக்காட்டி மத்திய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவஸ்தவா நேற்று இணைய வழியில் பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறியபோது, சிறப்பு பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தையின் போது படைகளை முழுமையாக பின்வாங்க செய்வது என்றும் அமைதியை நிலைநிறுத்துவது என்றும் ஒப்புக்கொள்ளப்பட்டது. எல்லையில் அமைதியை கடைபிடிப்பதுதான் சீனாவுடனான இருதரப்பு உறவுக்கு அடிப்படையாகும். எனவே லடாக்கில் இருந்து படைகளை முழுமையாக பின்வாங்க செய்வதில் சீனா உண்மையாக நடந்து கொள்ளும் என்று எதிர்பார்க்கிறோம். சிறப்பு பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தையில் எடுக்கப்பட்ட முடிவின் போது பதற்றத்தை தணிப்பதுடன் எல்லையில் அமைதியை முழுமையாக நிலைநிறுத்தும் என்றும் எதிர்பார்க்கிறோம். எல்லை கோட்டை மதிக்க இந்தியா முழுமையாக உறுதி பூண்டிருப்பதாக ஏற்கனவே இந்தியா தெளிவாக தெரிவித்துள்ளது. எல்லை கோட்டில் ஏற்கனவே இருந்த நிலையை தன்னிச்சையாக மாற்றும் எந்த முயற்சியையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும் கூறியுள்ளோம் என்று அவர் கூறினார். நாடு முழுவதும் காலியாக உள்ள நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல்களை நடத்த தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. நாடு முழுவதும் 8 மாநிலங்களில் காலியாக உள்ள 56 சட்டமன்ற தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்தப்பட வேண்டும். இது தொடர்பாக இன்று நடத்தப்பட்ட ஆலோசனை கூட்டத்தில் நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல்களை நடத்த முடிவெடுக்கப்பட்டதாக தேர்தல் ஆணைய செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். தேர்தல் அட்டவணை, வழிகாட்டு நெறிமுறைகள் பின்னர் அறிவிக்கப்படும். மேலும் காலியாக உள்ள தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் தேதி சரியான நேரத்தில் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா வைரஸ் தொற்று கிட்டத்தட்ட அனைத்து மாநிலங்களிலும் பரவியுள்ளது. பாதிப்பு எண்ணிக்கை அதிகரித்து வரும் சூழலில் இந்த ஆண்டு சுதந்திர தின விழா குறித்த வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இது குறித்து மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு கொரோனா பரவல் காரணமாக சமூக இடைவெளி, முகக்கவசம் அணிதல், கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்தல் உள்ளிட்ட வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டியுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சகம் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சகம் இணைந்து இதற்கான பணிகளில் ஈடுபட்டுள்ளது. அதன்படி சுதந்திர தின விழா நிகழ்ச்சிகள் இணையத்தில் நேரலை செய்யப்படும். டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் கலந்து கொள்ளும் நிகழ்வில் ராணுவம் மற்றும் டெல்லி காவல்துறையின் அணிவகுப்பு நடைபெறும். 21 குண்டுகள் முழங்க தேசிய கொடி ஏற்றப்பட்டு பிரதமர் உரையாற்றுவார். அதன் பின்னர் தேசிய கீதம் இசைக்கப்படும். காலை 8 மணிக்கு மாநில அல்லது யூனியன் பிரதேச தலைநகரங்களில் முதல்வர் கொடியேற்றல், காவல்துறையினர், ஊரக காவலர்கள், என்சிசி, ஸ்கவுட் உள்ளிட்டோருக்கு விருது வழங்கல், முதல்வர் உரை, தேசிய கீதம் இசைத்தல். கொரோனா பரவலால் மாநிலங்கள், மாவட்டங்கள், யூனியன் பிரதேசங்கள், பஞ்சாயத்துகள் என விழா நடைபெறும் அனைத்து இடங்களிலும் மக்கள் கூட்டம் கூடுவதற்கு தடை விதிக்கப்படுகிறது. விழாவில் கலந்து கொள்ளும் அனைவரும் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும். சமூக இடைவெளியை கடைபிடிப்பது அவசியம். கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டு வரும் மருத்துவர்கள், சுகாதாரத்துறை பணியாளர்கள் உள்ளிட்டோரை விழாவுக்கு அழைத்து கௌரவிக்கலாம். அதே போன்று கொரோனா தொற்றில் இருந்து மீண்டவர்கள் சிலரையும் அழைக்கலாம் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்குள் குடியுரிமை திருத்த சட்ட விதிமுறைகள் தொடர்பான அறிக்கையை நாடாளுமன்ற குழுவிடம் சமர்ப்பிக்க மத்திய அரசு உள்துறை அமைச்சகத்திற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. குடியுரிமை திருத்த சட்டம் அமல்படுத்துவது தொடர்பான விதிமுறைகள் குறித்த அறிக்கையை மத்திய உள்துறை அமைச்சகம் தாக்கல் செய்ய நாடாளுமன்ற குழு உத்தரவிட்டுள்ளது.
மக்களவையின் துணை சட்ட குழுவிடம் இந்த அறிக்கையை ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியுரிமை திருத்த சட்டம் இயற்றப்பட்டு 6 மாத காலம் நிறைவடைந்த நிலையில் அதை நடைமுறைப்படுத்துவதற்கான விதிமுறை 6 மாத காலத்திற்குள் வகுக்கப்பட வேண்டும். கோவிட்-19 பெருந்தொற்று காரணமாக நாடாளுமன்ற பணிகள் முடங்கி உள்ளதால் மத்திய உள்துறை அமைச்சகம் கூடுதல் அவகாசம் கோரி உள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் ரோஹிங்கியா ஆப்கான் இஸ்லாமிய அகதிகள் சிலர் குடியுரிமை சட்டத்தின் கீழ் குடியுரிமை பெற கிறிஸ்தவ மதத்திற்கு மாறி வருவதாக புலனாய்வுத்துறை எச்சரித்துள்ளது. இது குறித்த விவரங்கள் மத்திய அரசிடம் வழங்கப்பட்டுள்ளதாக புலனாய்வுத்துறை அலுவலர் ஒருவர் தெரிவித்துள்ளார். பார்வை திறனற்றவர்களை உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் சேர்த்து அவர்களுக்கு 35 கிலோ மானிய உணவு தானியம் வழங்க வேண்டும் என மாநில அரசுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. நாட்டில் உள்ள எளிய மக்களுக்கு உணவு தானிய விநியோகத்தை உறுதி செய்யும் விதமாக அந்தியோதயா அன்ன யோஜனா செயல்பட்டு வருகிறது. உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இந்த திட்டம் செயல்படும் நிலையில் இந்த திட்டத்தில் பார்வை திறனற்றவர்களையும் சேர்க்க வேண்டும் என டெல்லி உயர் நீதிமன்றம் மத்திய அரசுக்கு வழிகாட்டுதல் வழங்கியுள்ளது. இதையடுத்து பார்வை திறனற்றவர்களை இந்த திட்டத்தில் சேர்த்து அவர்களுக்கு 35 கிலோ மானிய உணவு தானியம் வழங்க வேண்டும் என மத்திய உணவுத்துறை அமைச்சர் ராம் விலாஸ் பாஸ்வான் மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். அனைத்து மாநில அரசுகளும் இந்த திட்டத்தை முறையாக அமல்படுத்தி அவர்களுக்கு உணவு தானிய விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என கூறிய அவர், மத்திய அரசின் உத்தரவின்படி வரும் நவம்பர் வரையிலான காலகட்டத்திற்கு உணவு தானியம் இலவசமாக வழங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளார். நாட்டில் உள்ள 81 கோடி பேர் உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பயனடைந்து வருவதாகவும் இந்த சட்டத்தில் அரசு எந்த மாற்றமும் செய்யவில்லை எனவும் பஸ்வான் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கொரோனா ஊரடங்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றன. இதனை கட்டுப்படுத்த ஊரடங்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. எனவே பொதுமக்கள் தேவையின்றி பயணம் செய்யக்கூடாது. அவசர தேவைகளுக்கு மட்டும் முறையான அனுமதி பெற்று செல்லலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் சில மாநிலங்களில் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளன. இதனால் மெல்ல இயல்பு நிலை திரும்பிக் கொண்டிருக்கிறது. கொரோனாவால் மக்கள் முடங்கி இருக்கும் சூழலில் சட்டவிரோத செயல்களும் அரங்கேறி வருகின்றன. அந்த வகையில் ஆந்திர மாநில சிறப்பு அமலாக்கத்துறை பிரிவினர் கடந்த வியாழனன்று மேற்கு கோதாவரி மாவட்டம் ஜீலு குமிலி கிராமத்தில் வாகன சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அப்போது சந்தேகத்திற்குரிய வாகனம் ஒன்றை நிறுத்தி சோதனை நடத்தினர். அதில் 4275 மது பாட்டில்கள் இருந்தது கண்டறியப்பட்டது. ஒரே வண்டியில் இத்தனை பாட்டில்கள் உரிய அனுமதியின்றி கொண்டு செல்லப்பட்டதால் அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர். இதன் மதிப்பு சுமார் 20 லட்சம் என்று கூறப்படுகிறது. இவற்றில் 4106 பாட்டில்கள் வாட்டர், 216 பாட்டில்கள் 750 மில்லிலிட்டர், 43 பாட்டில் 1 லிட்டர் என்று தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக வாகன ஓட்டுநரை பிடித்து காவலில் வைத்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இந்த சம்பவம் அம்மாநிலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல் தெலுங்கானாவில் நடந்த வாகன சோதனையின் போது ரூபாய் 7,50,000 மதிப்பிலான மது பாட்டில்கள் பிடிபட்டன. ஈரான் பயணிகள் விமானத்தின் அருகில் பறந்த அமெரிக்க போர் விமானத்தால் பயணிகள் காயமடைந்தனர் என ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. ஈரான் நாட்டிலிருந்து துருக்கியில் உள்ள பெய்ரூட் விமான நிலையத்திற்கு ஈரான் நாட்டை சேர்ந்த விமானம் நேற்று பறந்து கொண்டிருந்தது. அப்போது திடீரென துருக்கி எல்லையில் அமெரிக்க விமானம் பயணிகள் விமானத்தை நோக்கி மிக அருகில் வந்தது. இதை சற்றும் எதிர்பார்க்காத விமானி நொடி பொழுது சுதாகரித்து கொண்டு விமானத்தை உடனடியாக மேலே நோக்கி செலுத்தினார். இதனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இருந்தாலும் திடீரென செங்குத்தாக விமானம் மேலே உயர்ந்ததால் விமானிகள் ஏராளமானோர் காயமடைந்ததாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. ஆனால் அமெரிக்க விமானம் போதுமான இடைவெளி விட்டே பறந்தது என அமெரிக்க தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அணு ஆயுத பிரச்சனையில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நீண்ட காலமாக பிரச்சனை இருந்து வருகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன் அமெரிக்கா ஈரானின் முக்கிய இராணுவ தளபதியை ஈராக் எல்லையில் விமான தாக்குதல் நடத்தி கொன்றது என்பது குறிப்பிடத்தக்கது. பெங்களூருவில் கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருகிறது. பாதிப்புக்கு உள்ளாகும் கொரோனா நோயாளிகளுக்கு எந்தவிதமான அறிகுறியோ உடல்நல பாதிப்பு இல்லாமல் இருந்தாலோ அவர்கள் வீட்டிலேயே தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற அனுமதிக்கப்படுகிறார்கள். கொரோனா நோயாளிகளுடன் நேரடியாக தொடர்பில் இருப்பவர்களும் வீட்டில் தனிமையில் வைக்கப்பட்டு வருகின்றனர்.
இவ்வாறு வீட்டு தனிமையில் இருக்கும் நோயாளிகளை 2 நாட்களுக்கு ஒருமுறை ஆஷா திட்ட ஊழியர்கள் உடல் நலம் பரிசோதிக்க வேண்டும். அவர்களுக்கு தேவையான மருந்துகளை வழங்க வேண்டும் என்று மாநகராட்சி அறிவுறுத்தியுள்ளது. அத்துடன் கொரோனா நோயாளிகள் வீட்டு தனிமையில் இருப்பவர்கள் தேவையில்லாமல் வெளியே சுற்றுவதை தடுக்க அவர்களது வீடுகளுக்கு உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மாநகராட்சி செய்து கொடுக்க வேண்டும். ஆனால் கொரோனா நோயாளிகளுக்கும் வீட்டு தனிமையில் இருப்பவர்களுக்கும் மாநகராட்சி எந்தவிதமான அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுப்பதில்லை. குறிப்பாக மருந்துகளை கூட கொடுப்பதில்லை என்ற புகார்கள் எழுந்துள்ளன. அதே நேரத்தில் கொரோனா நோயாளிகளை 2 நாட்களுக்கு ஒருமுறை ஆஷா திட்ட ஊழியர்கள் சென்று உடல்நலம் பரிசோதனை செய்வதில்லை என்று கூறப்படுகிறது. குறிப்பாக எந்த வீடுகளுக்கும் நேரடியாக சென்று துப்புரவு தொழிலாளர்கள் குப்பைகளை அள்ளி செல்லவில்லை என்று நோயாளிகள் கூறியுள்ளனர். சில நோயாளிகள் 22 நாட்களாக வீட்டு தனிமையில் இருப்பதாகவும் அவர்களுக்கு மீண்டும் பரிசோதனை நடத்தி அறிக்கை வழங்கவில்லை என்று குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. இதனால் வீட்டு தனிமையில் இருப்பவர்கள் அந்த விதிமுறைகளை மீறி கடைகளுக்கு சென்று தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வருவதாக சொல்லப்படுகிறது. மாநகராட்சியின் அலட்சியம் காரணமாக இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பதாகவும் இதனால் பெங்களூருவில் கொரோனா பரவல் அதிகரித்து இருப்பதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. இந்த நிலையில் டோம்லூர் அருகே 2 குடியிருப்பு உள்ள பகுதியின் அதன் கதவுகளை நகராட்சி கழகத்தின் தொழிலாளர்கள் தகடுகளை கொண்டு அடைத்து சீல் வைத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த குடியிருப்புகளில் ஒன்றில் வயதான தம்பதியினரும் மற்றொன்றில் 2 குழந்தைகளுடன் ஒரு பெண் வசித்து வருகிறார். அவர்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு யாரையும் அணுக முடியாதபடி வெள்ளை தகடு கொண்டு மாநகராட்சி ஊழியர்கள் அந்த வீடுகளுக்கு சீல் வைத்து உள்ளனர். இதைத் தொடர்ந்து பெங்களூரு மாநகராட்சி ஆணையர் மஞ்சுநாத் பிரசாத் தனது ட்விட்டர் தடுப்புகளை உடனடியாக கலற்றுவதை உறுதி செய்துள்ளதாகவும் உள்ளூர் ஊழியர்களின் செயல்களுக்கு மன்னிப்பு கோரி உள்ளார். இது குறித்து அவர் கூறிய போது, இந்த தடுப்புகளை உடனடியாக அகற்றுவதை உறுதி செய்துள்ளேன். அனைத்து நபர்களையும் கண்ணியமாக நடத்த நாங்கள் கடமைப்பட்டு உள்ளோம். கட்டுப்படுத்தப்பட்டதன் நோக்கம் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பதும் பாதிக்கப்படாதவர்கள் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்வதும் ஆகும். களங்கத்தை விளைவிக்கும் எந்த ஒரு சிக்கலையும் தீர்க்க நாங்கள் கடமைப்பட்டு உள்ளோம். உள்ளூர் ஊழியர்களின் செயலுக்கு மன்னிப்பு என அதில் கூறியுள்ளார். மாநிலங்களவை தலைவர் வெங்கையா நாயுடு மீது வழக்கு பதிவு செய்ய கோரி வசாய பகுதியில் சிவசேனா கட்சியினர் ஆர்ப்பாட்டம். மும்பையில் மாநகராட்சி மற்றும் பாரதிய ஜெயின் சங்காதனா இணைந்து நோய் பரிசோதனை தலைக்கவசம் அறிமுகம். தாதர் ரயில் நிலையத்தில் பாதுகாப்பு உபகரணங்கள் விநியோகம் செய்யும் இயந்திரம் பயன்பாடு. நாசிக்கில் பூட்டிய கிடங்கின் கதவை உடைத்து 18 லட்சம் மதிப்பு பொருட்கள் கொள்ளை. இவர் சொன்னதையில திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பாரு. இவன் கேட்டதை திருப்பி கேட்பானே, சமாளிப்போம். டாக்டர் நாச்சி, இந்த கொரோனா வராம தடுக்கிறதுக்கு மருந்து இருக்கா? முக கவசம் போடுங்க, கையை அடிக்கடி கிருமி நாசினி வச்சு சுத்தப்படுத்துங்க, தனி நபர் இடைவெளி விட்டு இருங்க. அது இல்ல நாச்சி, நான் கொரோனா வராம தடுக்கல மருந்து கேட்க. முக கவசம் போடுங்க, கையை அடிக்கடி கிருமி நாசினி வச்சு சுத்தப்படுத்துங்க, தனி நபர் இடைவெளி விட்டு இருங்க. நான் என்ன கேட்க, நீங்க என்ன சொல்றீங்க? கொரோனா வராம தடுக்கல மருந்து கேட்க. நான் சொல்றது புரியலையா? முக கவசம் போடுங்க, கையை அடிக்கடி கிருமி நாசினி வச்சு சுத்தப்படுத்துங்க, தனிநபர் இடைவெளி விட்டு இருங்க. புரிஞ்சுதா? இப்ப புரிஞ்சில்ல? கொரோனா வராம தடுக்க இப்ப நீங்க சொன்னதுதான் மருந்து. ஆமா, உங்க ஃபீஸ் எவ்வளவு? நான் சொன்ன இந்த 3 ஃபாலோ பண்ணா நீ பாஸ். அதுதான் நீ எனக்கு இந்த சமுதாயத்துக்கு கொடுக்குற ஃபீஸ். மேலும் தகவல் மற்றும் உதவிக்கு 24 மணி நேர கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொள்ளவும். மும்பையில் இயங்கி வரும் போலி மக்கள் தொடர்பு வலைத்தளங்கள் மீது காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருவதாக மாநில உள்துறை அமைச்சர் அனில் தேஷ்முக் தெரிவித்துள்ளார். மும்பையில் ஏராளமான போலி மக்கள் தொடர்பு நிறுவனங்கள் செயல்பட்டு வருவதாக வந்துள்ள குற்றச்சாட்டின் பேரில் இது குறித்து காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க உள்ளதாக மாநில உள்துறை அமைச்சர் அனில் தேஷ்முக் தெரிவித்தார். போலி நிறுவனங்கள் பல்வேறு தவறான தகவல்களை வெளியிட்டு பலர் தங்களை பின்பற்றி வருவதாக தகவல் அளித்து வருகிறது. ஏற்கனவே இந்த மாதம் சர்வதேச போலி நிறுவனம் ஒன்றை மும்பை காவல்துறையினர் கண்டுபிடித்து நடவடிக்கை எடுத்து உள்ளனர்.
இந்நிலையில் காவல்துறையினர் நடவடிக்கை தொடரும் என்று அமைச்சர் தேஷ்முக் மேலும் தெரிவித்துள்ளார். சிவாஜி மகாராஜ் குறித்து விமர்சனம் செய்த துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என வசாய் பகுதியில் சிவசேனா கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நாடாளுமன்ற மாநிலங்களவையில் பேசிய துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு சத்ரபதி சிவாஜி மகாராஜ் குறித்து விமர்சனம் செய்ததாக சிவசேனா கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். மாநிலங்களவை உறுப்பினர் உதயன் ராஜபோஸ்லே உரையை தொடர்ந்து பேசிய மாநிலங்களவை தலைவர் வெங்கையா நாயுடு விமர்சனம் செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வசாய் பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடத்திய சிவசேனா கட்சியினர் துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். மேலும் இது தொடர்பான மனுவை வசாய் தாசில்தாரிடம் வழங்கி நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொண்டனர். பூனேயில் பிறப்பிக்கப்பட்ட முழு தடை உத்தரவு நிறைவு பெற்ற நிலையில் கடைகள் திறக்கப்பட்டு பொதுமக்கள் சாமான்கள் வாங்கிச் சென்றனர். பூனே பகுதியில் முழு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் நேற்றுடன் தடை உத்தரவு நிறைவு பெற்ற நிலையில் இன்று கடைகள் திறக்கப்பட்டது. காய்கறி சந்தை மற்றும் பூக்கடைகள் திறந்திருந்த நிலையில் பொருட்கள் வாங்க மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. சமூக இடைவெளியை கடைபிடித்து மக்கள் பொருட்களை வாங்கிச் சென்றனர். இதனால் முக்கிய சாலை பகுதியில் மக்கள் வாகனத்தில் பயணித்த நிலையில் காணப்பட்டனர். காவல்துறையினர் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பிம்ப்ரி சிச்வாட் சாங்வி காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட பகுதியில் 24 வாகனங்கள் சேதப்படுத்தப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய 3 நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பிம்ப்ரி சிஞ்ச்வாட் பகுதியில் மது அருந்திய நிலையில் கும்பல் ஒன்று இரும்பு தடிகள் மூலம் வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. நடுஇரவு நிகழ்ந்த இச்சம்பவத்தில் 24 வாகனங்கள் சேதமடைந்துள்ளது. 2 கிலோமீட்டர் சுற்றியுள்ள பகுதியில் தாக்குதல் சம்பவம் நிகழ்ந்துள்ளது. தாக்குதல் சம்பவம் புத்தா குடியிருப்பு சொசைட்டி, பிரியதர்ஷினி நகர், மம்தா நகர், சங்கம் நகர், டோரே நகர் பகுதிகளில் நிகழ்ந்துள்ளது. இச்சம்பவத்தில் தொடர்புடைய 3 நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சாங்வி காவல்துறையினர் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மும்பையில் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் ஜோகேஸ்வரி பகுதியில் பக்ரீத் பண்டிகைக்கான ஆடு விற்பனை ஆன்லைன் மூலம் நடைபெற்றது. ஈத் பண்டிகை இந்த மாதம் 30ஆம் தேதி கொண்டாடப்படும் நிலையில் தடை உத்தரவு காரணமாக ஆடுகள் விற்பனை ஆன்லைன் மூலம் நடைபெற்று வருகிறது. ஜோகேஸ்வரி பகுதியில் ஆடு விற்பனை செய்து வரும் வாஷிம் காம் என்பவர் கூட்டம் கூடுவதை தவிர்க்கும் வகையில் இவ்வாறு ஆன்லைன் மூலம் விற்பனையில் ஈடுபட்டு உள்ளார். வாடிக்கையாளர்கள் ஆடுகளின் படத்தை பார்த்து அவர்களுக்கு தேவையான ஆடுகளை தேர்ந்து எடுக்க முடியும். அதனைத் தொடர்ந்து அவர்களின் வீடுகளுக்கு சென்று ஆடுகளை நேரடியாக வழங்கி வருவதாக வாஷிம் கான் தெரிவித்தார். மும்பையில் பாரதிய ஜெயின் சங்காதனா மற்றும் மும்பை மாநகராட்சி இணைந்து தொழில்நுட்ப தலைக்கவசம் அறிமுகம் செய்து அதன் மூலம் மருத்துவ சோதனைகள் நடத்தப்பட்டு வருகிறது. கொரோனா பரவல் நகரில் அதிகரித்து வரும் நிலையில் சுகாதாரத்துறை மூலம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பாரதிய ஜெயின் சங்காதனா அமைப்பு மும்பை மாநகராட்சியுடன் இணைந்து தொழில்நுட்பத்துடன் கூடிய தலைக்கவசம் ஒன்றை அறிமுகம் செய்துள்ளது. இதில் 2 கேமராக்கள் பொருத்தப்பட்டு நோயாளிகளின் வெப்பநிலை பதிவு செய்யப்படும். இதன் மூலம் 1 நிமிடத்தில் 200 பேருக்கு வெப்பநிலை பரிசோதனை நடத்த முடியும் என்று மருத்துவர் ஒருவர் தெரிவித்தார். எளிதாக எடுத்து செல்லும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள தலைக்கவசம் மருத்துவ பரிசோதனை விரைவில் நடத்த வழிவகுத்துள்ளது. மும்பை தாதர் ரயில் நிலையத்தில் பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கும் இயந்திரம் பொருத்தப்பட்டு அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டு உள்ளது. மும்பையில் கொரோனா வைரஸ் பரவலை தடுக்கும் வகையில் தடை உத்தரவு பிறப்பித்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தாதர் ரயில் நிலையத்தில் முகக்கவசம், கையுறை மற்றும் கிருமி நாசினி ஆகியவை விநியோகம் செய்யும் இயந்திரம் பொருத்தப்பட்டு உள்ளது. இதில் கிருமி நாசினி பாட்டில்கள் 50 ரூபாய் மற்றும் 100 ரூபாய்க்கு கிடைக்கும். மேலும் முகக்கவசங்கள் N95 மற்றும் சாதாரண முகக்கவசங்கள் உள்ளிட்டவை பெற முடியும். பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ரயில் நிலையத்தில் இந்த வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. நாசிக் மாலேகான் பகுதியில் ஆக்கிரமிப்பு செய்துள்ள பகுதியில் மாநகராட்சி துறையினர் அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். நாசிக் மாவட்டம் மாலேகான் மாநகராட்சி மூலம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள வீடுகள் இடிக்கப்பட்டு அகற்றும் பணிகள் நடைபெற்று வருகிறது. மேம்பாலம் கட்டும் பணிக்கு தடையாக இருந்த அவை அகற்றப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்.
தூய்மையான மற்றும் அழகான மாளிகா நகர் என்னும் பெயரில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து பேருந்து நிலைய பகுதியில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு இருந்த கடைகள் மற்றும் வீடுகள் காவல்துறையினர் பாதுகாப்புடன் மாநகராட்சியால் அகற்றப்பட்டது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் காணப்பட்டது. ஜல்னா பகுதியில் 4 வெளிநாட்டு துப்பாக்கியுடன் 3 நபர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் சம்பவம் குறித்து காவல்துறையினர் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜல்னா பகுதியில் சில தினங்களுக்கு முன்பு வெளிநாட்டு துப்பாக்கி விற்பனை செய்ய வந்த நபர் மற்றும் அதனை வாங்க இருந்த 2 நபர்கள் என்று மொத்தம் 3 நபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 1,60,000 மதிப்புள்ள 4 வெளிநாட்டு துப்பாக்கி மற்றும் 6 தோட்டாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்நிலையில் இச்சம்பவத்தில் மேலும் யாருக்கும் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இத்தகவலை காவல்துறை துணை மண்டல அதிகாரி சுதீர் கிராட்கர் தெரிவித்தார். நாசிக்கில் இரவு நேரம் கிடங்கு ஒன்றின் கதவை உடைத்து உள்ள மர்ம நபர்கள் 18 லட்சம் ரூபாய் மதிப்பு பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர். நாசிக் கோதாவரி மாநில தொழில் வளர்ச்சி கழக வளாகத்தில் செயல்பட்டு வந்த மேட்ரிக்ஸ் நிறுவனத்தின் கிடங்கு ஒன்றின் கதவை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் 3 பேர் அங்கிருந்து 18 லட்சம் ரூபாய் மதிப்பு பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர். இரவு நிகழ்ந்த இச்சம்பவத்தின் போது அங்கிருந்த கண்காணிப்பு கேமராவை துணியால் மூடியுள்ளனர். சம்பவ பகுதிக்கு காவல்துறை உதவி ஆணையர் அமோல் தாம்பே, துணை ஆணையர் மங்கள் சிங் சூரியவன்ஷி, பத்ரகலி காவல் நிலைய மூத்த ஆய்வாளர் சார்ஜன் சோனாவனே ஆகியோர் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். கிடங்கில் இருந்த லாக்கரில் இருந்து 35,000 ரூபாயையும் கொள்ளையர்கள் திருடி சென்றுள்ளனர். நாக்பூர் எய்ம்ஸ் மருத்துவமனை மற்றும் இந்திய தொழில்நுட்ப கழகம் ஆகியன இணைந்து கையில் அணியும் மருத்துவ பரிசோதனை உபகரணத்தை அறிமுகம் செய்துள்ளனர். நாக்பூரில் உள்ள அகில இந்திய மருத்துவ அறிவியல் கழகம் மற்றும் ஜோத்பூர் இந்திய தொழில்நுட்ப கழகம் ஆகியன இணைந்து கொரோனா நோய் குறித்து சோதனை செய்யும் உபகரணத்தை உருவாக்கி உள்ளது. கை கடிகாரம் போன்ற அமைப்பில் உள்ள இதனை கையில் அணிந்து கொள்ளலாம். இதன் மூலம் நபரின் வெப்பநிலை குறித்து உடனுக்குடன் தகவல் பெற முடியும். இன்றைய காலகட்டத்தில் இந்த உபகரணம் பெரிதும் பயனுள்ளதாக உள்ளது என்று மருத்துவர் விபா தத்தா என்பவர் தெரிவித்துள்ளார். நெல்லை புதிய பேருந்து நிலையத்தில் இந்தியன் வங்கி ஏடிஎம் திடீரென தீப்பிடித்து இருந்தது. இது குறித்து தகவல் அறிந்து வந்த பாளையங்கோட்டை தீயணைப்பு படையினர் தீயை விரைந்து அணைத்தனர். இந்த விபத்தில் எந்திரத்தில் இருந்த பணத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை என கூறப்படுகிறது. நெல்லை சந்திப்பு புதிய பேருந்து நிலைய உள் நுழைவு வாயில் பகுதியில் வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் நலன் கருதி இந்தியன் வங்கி ஏடிஎம் வைக்கப்பட்டுள்ளது. எப்போதும் பரபரப்பாக இயங்கும் பேருந்து நிலையம் தற்போது ஊரடங்கு காரணமாக பொது போக்குவரத்து முடக்கப்பட்டு உள்ளதால் பேருந்து நிலைய பகுதி மக்கள் நடமாட்டம் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டு வருகிறது. மேலும் பேருந்து நிலையத்தில் மொத்த காய்கறி விற்பனை சந்தை தற்காலிகமாக செயல்பட்டு வந்தது. அதுவும் கொரோனா பாதிப்பால் மூடப்பட்டு விட்டது. இந்நிலையில் பேருந்து நிலையத்தில் உள்ள இந்தியன் வங்கி ஏடிஎம் திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது. தீ மளமளவென பரவி ஏடிஎம் அறை முழுவதும் பரவியதால் கரும் புகை பரவுவதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் பாளையங்கோட்டை தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை அணைத்தனர். இருந்தபோதும் ஏடிஎம் இயந்திரம், ஏடிஎம் இருந்த அறை ஆகியவை தீ விபத்தில் முற்றிலும் சேதமடைந்தது. மேலும் எந்திரத்தில் உள்ள பணத்திற்கு எந்த சேதமும் இல்லை என கூறப்படுகிறது. இந்த விபத்து குறித்து மேலப்பாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிய வந்துள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மழலையர் வகுப்புகள் முதல் 12ஆம் வகுப்பு வரை ஆன்லைனில் பாடம் நடத்தலாம் என மகாராஷ்டிரா அரசு உத்தரவு. லடாக்கில் இருந்து சீனா முழுமையாக படைகளை விலகும் என்று எதிர்பார்க்கிறோம் என அனுராக் ஸ்ரீவஸ்தவா பேட்டி. ஆந்திர மாநிலத்தில் ஒரே வண்டியில் எடுத்துச் செல்லப்பட்ட 4275 மது பாட்டில்கள் பறிமுதல். ஈரான் பயணிகள் விமானத்தின் அருகில் பறந்த அமெரிக்க போர் விமானத்தால் பயணிகள் காயமடைந்துள்ளனர் என ஈரான் குற்றச்சாட்டு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.